கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் 70 நெருங்கும் கள்ளச்சாராய மரணங்கள். பொம்மை முதல்வர் ஆட்சியில் ஊரே சுடுகாடாகிவிடும் அவலம். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணத்திற்கு சிபிஐ விசாரணை கோரியும் அதிமுக எம்எல்ஏக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதை கண்டித்தும் உண்ணாவிரத அறப்போராட்டம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் சென்னை எழும்பூர் ராஜரத்னம் மைதானத்தில் மாபெரும் எழுச்சி உண்ணாவிரத போராட்டம். கருப்பு உடை அணிந்து உண்ணாவிரத அறப்போராட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் மற்றும் எம்எல்ஏக்கள் பங்கேற்பு. கள்ளச்சாராய மரணத்திற்கு பொறுப்பேற்று ஸ்டாலின் பதவி விலக வலியுறுத்தி பதாகைகள் ஏந்தி உண்ணாவிரத அறப்போராட்டம். திமுக ஆட்சியின் அவலத்தால் கள்ளச்சாராய மரணங்களால் கள்ளக்குறிச்சி கண்ணீரில் மிதந்து கொண்டிருக்கிறது. உண்ணாவிரத அறப்போராட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் பேச்சு. இன்னைக்கு விடியா திமுக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் தலைமையில் அமைக்கப்பட்ட திராவிட மாடல் ஆட்சி என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற ஆட்சியில் ஏற்பட்ட அவலங்களால் இன்றைக்கு கள்ளக்குறிச்சி கண்ணீரிலே மிதந்து கொண்டிருக்கின்றது. சட்டமன்ற விதி 56 கீழ் முறையாக சபாநாயகரிடம் மனு அளித்து பேரவையில் பேச அனுமதி கோரினோம். எதிர்க்கட்சிகள் பேச சபாநாயகர் வாய்ப்பு மறுப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. இன்றைக்கு சட்டப்பேரவை 56 விதி தெளிவாக சொல்லுகிறது. அவசர பொது முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வுகளை சட்டப்பேரவை அணுகளை ஒத்திவைத்து விவாதிப்பது வேண்டும் என்று தெளிவாக சொல்கிறது. அந்த அடிப்படையில் நாம் கேட்கின்றோம். ஆனால் சட்டப்பேரவை தலைவர் சொல்கிறார், கேள்வி நேரத்தின் போது இதை எடுத்துக்கொள்ள முடியாது என்று சொல்கிறார். கள்ளச்சாராய விவகாரம் தொடர்பாக சட்டப்பேரவையில் தங்களை பேச அனுமதிக்காமல் வெளியேற்றிவிட்டு முதல்வர் 15 நிமிடம் பேசுகிறார். அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. இன்றைக்கு சட்டப்பேரவை 56 விதி தெளிவாக சொல்லுகிறது. அவசர பொது முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வுகளை சட்டப்பேரவை அணுகளை ஒத்திவைத்து விவாதிப்பது வேண்டும் என்று தெளிவாக சொல்கிறது. அந்த அடிப்படையில் நாம் கேட்கின்றோம். ஆனால் சட்டப்பேரவை தலைவர் சொல்கிறார், கேள்வி நேரத்தின் போது இதை எடுத்துக்கொள்ள முடியாது என்று சொல்கிறார். அதே நேரத்தில் எங்களை வெளியேற்றிவிட்டு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் 15 நிமிடம் கள்ளக்குறிச்சி மரணத்தை பற்றி விவரிக்கிறார். எதிர்க்கட்சிகளை பேசவிட்டு பிரச்சனைகளை அணுகுவதுதான் நல்ல அரசாங்கத்திற்கு அழகு. அதிமுக ஆட்சியில் எதிர்க்கட்சிகள் பேச முறையாக அனுமதி வழங்கியதாக அதிமுக பொதுச் செயலாளர் விளக்கம். எதிர்க்கட்சினா அரசியல் செய்யாத அவிலா செய்யும் சொன்னார். இதே எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது ஸ்டாலின் சொன்னார், எதிர்க்கட்சி என்று சொன்னால் அரசியல் செய்யணும் அவிலே செய்யும் சொன்ன தலைவர் தான் இந்த திமுக தலைவர் ஸ்டாலின். மறந்துவிட வேண்டாம். ஒரு நாட்டில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டு விட்டது. அந்த பிரச்சனை எப்படி தீர்க்க வேண்டும், அதை எப்படி கவனமாக எடுத்துக்கொள்ள வேண்டும், எப்படி எதிர்க்கட்சி வெளிப்படுத்துகிறது என்பதையெல்லாம் உற்று நோக்கி கவனித்து அதற்கு தீர்வு என்பதுதான் நல்ல அரசாங்கத்துடைய கடமை, தட்டி கழிப்பது அல்ல. சட்டப்பேரவையில் தாம் பேசுவதை நேரலை செய்திருந்தால் ஆளுங்கட்சியை கிழி என கிழித்திருப்பேன். அமைச்சர் துரைமுருகன் பேச்சுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் பதிலடி. அமைச்சர் பேசுகிறார், எதிர்க்கட்சி தலைவர் உள்ளே இருந்தால் கிளிகளில் கிழிச்சு போட்டுறார், பேப்பர் வேணா கிழிக்கலாம். நான் எத்தனை முறை எப்படி பேசுகிறேன் என்று ஊடகத்துக்கு தெரியும், பத்திரிகை தெரியும், உள்ளே வந்து பத்திரிகையாளருக்கு தெரியும். நான் பேசுவதில் நேரடி ஒளிபரப்பில் செய்திருந்தால் இவர் சொன்ன மாதிரி கிளியில் கிழிச்சிருப்பேன். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்கள் தொடர்பாக சிபிசிஐடி விசாரணை நடத்தினால் நியாயமாக நடைபெறாது. திமுக முக்கிய புள்ளிகள் பின்னணியில் இருப்பதால் சிபிஐ விசாரணை தேவை என அதிமுக பொதுச் செயலாளர் வலியுறுத்தல். இந்த கள்ளச்சாராய மரணத்திலே அரசு அதிகாரிகள் உயர் பதவியில் இருக்கின்றவர்கள் சம்பந்தப்பட்டிருக்கின்றார்கள், காவல்துறை சேர்ந்தவர்கள் சம்பந்தப்பட்டிருக்கின்றார்கள், வருவாய்த்துறை சேர்ந்தவர்கள் சம்பந்தப்பட்டிருக்கின்றார்கள், ஆளுங்கட்சி அதிகாரமிக்கவர்கள் சம்பந்தப்பட்டிருக்கின்றார்கள். இவர்களெல்லாம் மாநில அரசாங்கத்துக்கு உட்பட்டவர்கள்.
மாநில அரசாங்கத்துக்கு உட்பட்டு அவருடைய அதிகாரத்துக்கு உட்பட்டுதான் சிபிசிஐடி இவர்கள் எப்படி நியாயமாக இதை விசாரிப்பார்கள். அதனால்தான் சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்தோம். இந்த அரசாங்கத்தை செய்ய முடிக்கவில்லை. கள்ளச்சாராய மரணங்கள் தொடர்பாக சிபிஐ விசாரணை கோரி நீதிமன்றத்தை நாடியுள்ளோம். ஜூலை 3ஆம் தேதி விசாரணைக்கு வரும்போது நீதி கிடைக்கும் என அதிமுக பொதுச் செயலாளர் நம்பிக்கை. மாநில அரசாங்கத்துக்கு உட்பட்டு அவருடைய அதிகாரத்துக்கு உட்பட்டுதான் சிபிசிஐடி இவர்கள் எப்படி நியாயமாக இதை விசாரிப்பார்கள். அதனால்தான் சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்தோம். இந்த அரசாங்கத்தை செய்ய முடிக்கவில்லை. ஆகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நாங்கள் நீதிமன்றத்தை நாடி இருக்கின்றோம். வருகிற 3ஆம் தேதி இன்றைக்கு அந்த வழக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. நீதி நிலைநாட்டப்படும், நல்ல தீர்ப்பு கிடைக்கும், சிபிஐ விசாரணை நீதிமன்றத்தின் மூலமாக கிடைக்கும் என்று நம்புகிறோம். ஆக இப்படிப்பட்ட அவல ஆட்சி தமிழகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்ட வேண்டும். நாடாளுமன்ற சட்டமன்றத்தில் எங்களுக்கு பேச வாய்ப்பு மறுக்கப்பட்ட காரணத்தினால் மக்கள் மன்றத்தை நாங்கள் சந்தித்து அறவழியிலே இந்த உண்ணாவிரத போராட்டத்தை நாங்கள் இப்படி நடத்திக் கொண்டிருக்கிறதை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில் கருத்து சுதந்திரமே கிடையாது. அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. அறவழியிலே விதிகளுக்கு உட்பட்டு பிரதான கட்சியான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சட்டமன்றத்திலே பேசுவதற்கு வாய்ப்பை கேட்டோம். ஆனால் சட்டப்பேரவைத் தலைவர் எங்களை அனுமதிக்கவில்லை. கள்ளக்குறிச்சி மக்களை சந்திக்க முதல்வர் ஸ்டாலின் அஞ்சுகிறார். அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. சட்டமன்றத்திலே இவர்களுக்கு தங்களுக்கு இஷ்டம் போல் பேசி பத்திரிகையிலே வெளியிடுகிறார்கள். வேண்டுமென்றே திட்டமிட்டு எதிர்கட்சி சேர்ந்தவர்கள் சட்டமன்றத்திலே பேசாமல் வெளியெடுப்பு செய்கிறார்கள். அஞ்சு போய் வெளியேறுகிறோம் என்று சொல்கிறார். அச்சம் என்பது எங்களுடைய அதிகாரத்தில் இல்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரைக்கும் மக்களுக்கு சேவை செய்வதற்காக உருவாக்கப்பட்ட கட்சி. எந்த காலகட்டத்திலும் எனக்கும் அஞ்சியது கிடையாது, ஒழுங்குதும் கிடையாது. ஆட்சியில் இருக்கும் மமதையில் ஆணவத்தில் முதல்வர் அமைச்சர்கள் பேசுகின்றனர். காலச்சக்கரம் சுழண்டு கொண்டே இருக்கும். அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வரும் என கழக பொதுச் செயலாளர் திட்டவட்டம். ஆட்சி அதிகாரம் வரும்போது அதிகார போதையில கண்ணை மறைக்குது. அகந்தையில பேசுறீங்க. சக்கரம் சுத்திட்டே இருக்குது. கீழே இருக்க சக்கரம் மேல வந்தே தீரும். அண்ணா திமுக ஆட்சி மீண்டும் வரும். அப்பொழுது இதற்கெல்லாம் விடிவு காலம் இருக்கும். விடியா திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு முற்றிலும் சீர்கெட்டு விட்டதாக முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி குற்றச்சாட்டு. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணம் தொடர்பாக சிபிஐ விசாரிக்க வேண்டும் என வலியுறுத்தல். இன்றைக்கு எதா இருந்தாலும் சட்ட ஒழுங்கு புறத்துறை அம்மா போலவே சிறப்பாக 4.5 ஆண்டுகள் எடப்பாடியார் நிரூபித்தார். இன்னைக்கு சட்ட ஒழுங்கு சரியில்லை. இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் கஞ்சா விற்கிறாங்க. திமுக சம்பந்தமா இருக்கு. இதுக்கு தான் சிபிஐ விசாரணை கேட்கும். சிபிஐ விசாரணைக்கு உடனே உத்தரவிட வேண்டும். அதிமுகவின் உண்ணாவிரத அறப்போராட்டத்திற்கு தேமுதிக ஆதரவு. மக்கள் பிரச்சினை குறித்து சட்டப்பேரவையில் பேச அனுமதி மறுக்கும் திமுக அரசுக்கு தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கடும் கண்டனம். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்கள் தொடர்பான வழக்கை சிபிஐ வசம் ஒப்படைக்க வேண்டும். தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தல். கள்ளக்குறிச்சிக்கு நேரடியாக செல்ல முதல்வர் ஸ்டாலின் தயங்குவது ஏன்? தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கேள்வி. அதிமுகவின் உண்ணாவிரத அறப்போராட்டத்திற்கு புரட்சி பாரதம் கட்சி ஆதரவு. கருப்பு உடை அணிந்து பூவை ஜெகன்மூர்த்தி உண்ணாவிரத அறப்போராட்டத்தில் பங்கேற்பு. அதிமுக எம்எல்ஏக்கள் மீதான சஸ்பெண்ட் உத்தரவை ரத்து செய்து கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் குறித்து சட்டப்பேரவையில் விவாதிக்க வேண்டும். திமுக அரசுக்கு புதிய தமிழகம் கட்சி தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி வலியுறுத்தல். அதிமுகவின் உண்ணாவிரத அறப்போராட்டத்திற்கு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆதரவு.
சட்டப்பேரவை நடவடிக்கைகளில் இருந்து எதிர்க்கட்சித் தலைவர் உள்ளிட்ட அதிமுக எம்எல்ஏக்களை இடைநீக்கம் செய்துள்ளதற்கு கண்டனம். அதிமுகவின் உண்ணாவிரத போராட்டத்திற்கு நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் நேரில் ஆதரவு. நாம் தமிழர் கட்சி பொருளாளர், வழக்கறிஞர் பிரிவு மாநில செயலாளர், மாநில இளைஞரணி செயலாளர், மாவட்ட செயலாளர் ஆகியோர் அதிமுக பொதுச் செயலாளரை சந்தித்து ஆதரவு தெரிவித்தனர். அதிமுகவின் உண்ணாவிரத போராட்டத்திற்கு பெருந்தலைவர் மக்கள் கட்சி தலைவர் என்.ஆர். தனபாலன், இந்திய குடியரசுக் கட்சியின் தலைவர் சேகு தமிழரசன் நேரில் ஆதரவு. ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் மாநில தலைவர் ஹைதர் அலி, எஸ்டிபிஐ கட்சியின் மாநில செயலாளர் கரீம், மாநில தலைவர் நெல்லை முபாரக் ஆகியோர் ஆதரவு. அதிமுகவின் உண்ணாவிரத போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்த தேமுதிக, நாம் தமிழர் உள்ளிட்ட கட்சிகளின் தலைவர்களுக்கு நன்றி. போராட்டத்திற்கு பிறகு அதிமுக பொதுச் செயலாளர் நன்றி தெரிவிப்பு. மரியாதைக்குரிய நாம் தமிழர் கட்சியுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய சீமான் அவர்கள் எங்களுடைய போராட்டத்திற்கு ஆதரவித்ததற்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அதோட எங்களுடைய போராட்டத்திற்கு பால் சொல்வதற்காக அவருடைய நிர்வாகிகள் 3 பேரை நேரடியாக அனுப்பி வச்சார். அதற்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏழை பெண்களுக்கு தாலி வாங்கி கொடுத்த கட்சி அதிமுக, 65 பெண்களின் தாலியை அறுத்த கட்சி திமுக. சிதம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் கே.ஏ. பாண்டியன் ஆவேசம். எங்களுடைய புரட்சி தலைவி அம்மா அவர்களும் எங்களுடைய புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களும் கிராமத்தில் இருக்கின்ற ஏழைகளை தாய்மார்களுக்கு தாலி வாங்கி கொடுத்து பழக்கப்பட்டார்கள் திருமண திட்டத்தினராக. ஆனால் அப்படி நாங்கள் தாலி வாங்கி கொடுத்த கட்சி அதிமுக. ஆனால் அந்த தாலியை 65 பேருடைய தாலியை கள்ளக்குறிச்சியிலே அறுத்தவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் முதலமைச்சர் அவர் தங்கச்சி கனிமொழி என்பதனை இந்த நேரத்திலே நான் குற்றம் சாட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். சட்டப்பேரவையில் கூட்டணி கட்சிகளையும் சபாநாயகரையும் கிண்டல் செய்யும் அமைச்சர் ராஜகண்ணப்பன். பேரவைத் தலைவர் எல்லாத்தையும் சமாளிச்சிருவார். அவங்க கெட்டிக்காரன். அவர் அது எல்லா உறுப்பினர்களுக்கும் அல்வா கொடுப்பாரு. ஓனா போட்டு சும்மா பேரவைத் தலைவர் நல்லா இங்க வாக்களிப்பது என்பது உதயசூரியனுக்கும் கைக்கும் தான் ஒழிய நபர்களுக்காக அல்ல. இப்படி நேரம் விரயம் செய்யாமல் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் விவகாரம் தொடர்பாக பேச எதிர்க்கட்சி தலைவருக்கு நேரம் ஒதுக்கி இருக்கலாமே என மக்கள் கேள்வி. கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே 1.5 மாத குழந்தையை கடித்து குதறிய தெருநாய். வீட்டிற்குள் புகுந்த தெருநாய் குழந்தையை கடித்து கொன்ற சம்பவத்தால் மக்கள் அதிர்ச்சி. ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி அருகே 5 வயது சிறுவனை கடித்து குதறிய தெருநாய் முகம் மற்றும் வாய்ப்பகுதியில் கடித்ததால் மேல் சிகிச்சைக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைப்பு. சென்னையை அடுத்த காட்டுப்பாக்கத்தில் பெண்களை அச்சுறுத்தும் போதை இளைஞர்கள். போதையில் சிசிடிவி கேமராவை உடைத்து தகராறு செய்த இளைஞரை கண்டுகொள்ளாமல் உயிர் பயத்தில் அப்படியே விட்டு சென்ற போலீசார். குமரி மாவட்டம் கொல்லங்கோடு அருகே மகனை இரும்பு கம்பியால் அடித்துக் கொன்ற தந்தை. மது அருந்துவிட்டு போதையில் தினமும் தகராறு செய்ததால் கொன்றதாக தந்தை வாக்குமூலம். தமிழக சட்டமன்ற உறுப்பினர்கள் விருப்பம் போல் தொகுதி மேம்பாட்டு நிதியை பயன்படுத்த விடியா அரசு அனுமதி. 3 கோடி ரூபாய் நிதியையும் மானாட மயிலாட என செலவழித்தால் யார் கேள்வி கேட்பது என வாக்களித்த மக்கள் விமர்சனம். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே சிறுமியை ஏமாற்றி திருமணம் செய்து பாலியல் வன்கொடுமை செய்தவர் போக்சோவில் கைது.
விடியா ஆட்சியில் போலீஸ் மீது பயமின்றி நடமாடும் ஆசாமிகளால் சிறுமிகள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகும் அவலம். கன்னியாகுமரி அருகே இளம்பெண்ணை ஏமாற்றி திருமணம் செய்த காவலரை தர்ம அடி கொடுத்து போலீசில் ஒப்படைத்த பொதுமக்கள். ஏற்கனவே திருமணமாகி 2 குழந்தைகள் உள்ள நிலையில் இளம்பெண்ணை ஏமாற்றி திருமணம். மதுரையில் ஆணவ படுகொலை செய்த இளைஞரின் குடும்பத்தினர் 2வது நாளாக போராட்டம். தலை துண்டித்து கொண்டவர்களை கைது செய்ய கோரி உடலை வாங்க மறுத்து போராட்டம். சென்னை விமான நிலையத்தில் 22 கோடி ரூபாய் மதிப்பிலான 2 கிலோ கொக்கைன் போதைப் பொருள் சிக்கியது. காலனியில் மறைத்து வைத்து கொக்கைன் போதைப் பொருட்களை கடத்தி வந்ததாக கென்யா நாட்டை சேர்ந்த இளம்பெண் கைது. ஆந்திராவிலிருந்து திருத்தணிக்கு கடத்தி வரப்பட்ட 41 கிலோ குட்கா சிக்கியது. வெளி மாநிலங்களிலிருந்து குட்கா கடத்தப்படுவது சர்வசாதாரணமாக நடப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரம் பகுதியில் 100 கிராம் கஞ்சா 87 போதை மாத்திரைகள் சிக்கியது. 5 இளைஞர்கள் சிறார் ஒருவரை பிடித்து போலீசார் விசாரணை செய்து வரும் நிலையில் விடியா ஆட்சியில் குழந்தைகள் எதிர்காலம் பாழாய் போவதாக பெற்றோர் வேதனை. ஈரோடு மாவட்டத்தில் 2 கிலோ குட்கா பொருட்கள் சிக்கின. தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்கள் கடைகளில் விற்கப்படுவது எப்படி என மக்கள் கேள்வி. கோவையில் மின்சார வாரியத்தின் அலட்சியத்தால் மின்கம்பம் சாய்ந்து விழுந்து விபத்து. மின்கம்பிகள் அருந்து சாலையில் விழுந்ததில் இருசக்கர வாகனத்தில் சென்றவர் விபத்தில் சிக்கிய பதற வைக்கும் சிசிடிவி காட்சி. சென்னை மாநகரில் 100 நாளில் இரட்டிப்பு மடங்கு பணம் தருவதாக கூறி 40க்கும் மேற்பட்ட முதலீட்டாளர்களிடம் கைவரிசை காட்டிய நிறுவனம். மோசடி நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டிய விடியா அரசின் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் கும்பகர்ண தூக்கம். நீலகிரி, தேனி மாவட்டங்களில் வெளுத்து வாங்கிய மழை. மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. கனமழையால் முக்கிய அருவிகளில் வெள்ளப்பெருக்கு. திற்பரப்பு, சுருளி, மேகமலை அருவிகளில் குளிக்க தடை. செங்கல்பட்டு மாவட்டம் அரப்பேடு கிராமத்தில் கோயில் திருவிழா கோலாகலம். 36 அடி உயர தேரை தோளில் சுமந்து சென்ற பக்தர்கள். தருமபுரி மாவட்டம் நெல்லி நகரில் கோட்டை மாரியம்மன் கோயில் திருவிழா. அலகு குத்தி பால்குடம் எடுத்து பக்தர்கள் நேர்த்திக்கடன். சென்னை மாநகரில் செஞ்சுரி அடித்த தக்காளி விலை. தக்காளி விலை கிலோ 100 ரூபாய் என கேட்டவுடன் கண் சிவக்கும் இல்லத்தரசிகள். நீட் முறைகேடுகளை கண்டித்து போராடிய மாணவர்கள் தேசிய தேர்வு முகமை வளாகத்திற்குள் நுழைந்ததால் பரபரப்பு. தடுப்புகளை உடைத்துக் கொண்டு நுழைந்த மாணவர்கள் மீது போலீஸ் தடியடி நடத்தியதால் பரபரப்பு. நாடாளுமன்ற கூட்டுக்குழு கூட்டத்தில் உரையாற்ற வந்த குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுக்கு பாரம்பரிய முறைப்படி அணிவகுப்பு மரியாதை.
குதிரை படைசூழ நாடாளுமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்ட குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. நாடாளுமன்ற கூட்டுக்குழு கூட்டத்திற்கு வருகை தந்த குடியரசுத் தலைவருக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு. குடியரசுத் தலைவரை வரவேற்ற குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தங்கர், சபாநாயகர், பிரதமர் உள்ளிட்டோர். 2026 சிறிய செயற்கைக்கோள் ஏவுதல் வாகனம் மூலம் முதல் வணிக ரீதியிலான செயற்கைக்கோள் விண்ணில் ஏவப்படும் என இஸ்ரோ அறிவிப்பு. வணிக ரீதியிலான செயற்கைக்கோளை ஏவுவதில் இஸ்ரோவின் கிளை நிறுவனமான NSIL ஆஸ்திரேலிய அரசுடன் ஒப்பந்தம். ஆஸ்திரேலிய அரசுடன் 1.5 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட NSIL ஆண்டொன்றுக்கு 20 முதல் 30 சிறிய செயற்கைக்கோள் ஏவுதல் வாகனம் மூலம் செயற்கைக்கோள்களை அனுப்ப இஸ்ரோ இலக்கு. ஐரோப்பாவில் வெப்ப அலை தீவிரமடைந்து வரும் நிலையில் கிரீஸில் பரவும் காட்டுத்தீ. சுட்டெரிக்கும் வெயிலால் கடற்கரையை நோக்கி படையெடுக்கும் ஐரோப்பிய குடிமக்கள். பாகிஸ்தானின் வெப்ப அலை காரணமாக 6 நாட்களில் 500 பேர் பலி. வெயிலுக்கு பயந்து வீடுகளுக்குள் முடங்கிய மக்கள்.